நான் எடுத்துட்டு வந்தது என் தம்பி பிள்ளைக்கு. அவளுக்கே பிடிச்சிருக்கு. அவ அழகா இருக்குங்கிற அவ போட்டுக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு போட்டு விட்டுட்டேன். நீ தேவையில்லாம கழட்ட சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா பாத்துக்க. ஆமா, உங்களுக்கு நான் எதுவும் வாங்கிட்டு வர கிடையாது. உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண கிடையாது. பிள்ளைக்காக தான் இந்த தீனி ஃபுல்லா வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைக்காக நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். போதுமா? பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லாத. என் பிள்ளை மேல உங்களுக்கு அப்படி என்னங்க அக்கறை? யாருங்க உங்களை எடுத்துட்டு வர சொன்னது? நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துருவாங்க நான் கேட்டேனா? அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க. ஆமா, பாரு பிரியா, நீ கேட்கலதான். நீ கேட்டு நான் எடுத்துட்டு வரணும்னு நான் அவசியம் இல்லை பிரியா. என்னோட தம்பி பிள்ளை எனக்கு எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் எடுத்துட்டு வந்து தாரேன், அவ்வளவுதான். அதை நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன். நான் அப்படி ஒன்றும் உன்கிட்ட கேட்டுதான் நான் இதை வாங்கணும், உன்கிட்ட கேட்டுதான் இந்த தீனி வாங்கணும், உன்கிட்ட கேட்டுதான் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், உன்கிட்ட கேட்டுதான் முதல்ல என் தம்பி பிள்ளைக்கு கொஞ்சம்னு கூட அவசியம் இல்லை. சரியா? உனக்கு தான் தெரியும்னு ஓவரா பேசாத. சரியா? போ. அம்மா, பிள்ளைக்கு அழகான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசுறேனம்மா. பிள்ளை பிடிச்சிருக்குன்றா, கழட்டுன்றா. அவளுக்கே கழட்ட விருப்பம் இல்லை. அத்தை அழகா இருக்கத்த, அத்தை அழகா இருக்கத்தன்னு பிள்ளை சொல்லிட்டே இருக்குது. அதெல்லாம் உன் காதுல விழுகலையா? எவ்வளவு அழகா பேசுது பாரு பிள்ளை. நீ என்னடானா ரொம்ப பேசிட்டு இருக்க பிரியா. ஆமா, ஒரு அளவுதான் பாத்துக்க. பண்றது வந்து பாக்குறேன். உங்களுக்கு தேவையா தேவையா தேவையா? ஏன் என் பிள்ளைக்கு எல்லாம் வாங்குறியா சரியா? நான் இதையே சொன்ன மணியமா இருக்க. ஏன் நான் செய்யக்கூடாது? செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? பேசுறதுக்கு உரிமை இல்லையா? செய்யறதுக்கு நீ ஏன் திரும்ப திரும்ப அதை கேட்குற? இந்த பிள்ளைக்கு அத்தை தானே நானு. அவங்க அப்பா கூட பிறந்த அக்கா தானே அவனுக்கு நானு. நான் செய்ய உரிமை இல்லையா? உனக்கு எனக்கு 1000 சண்டை இருக்கலாம். என் தம்பிக்கு எனக்கு 1000 சண்டை இருக்கலாம். எங்க அம்மாக்கு எனக்கு 1008 இருக்கலாம். பிள்ளைக்கு எனக்கு எதுவுமே கிடையாதே. நாங்க எல்லாம் ஒரு ரத்த உறவு. இந்த பிள்ளைக்கு நான் செய்யக்கூடாது நீ சொல்றதுக்கு யாரு? நீ சொல்றதுக்கு யாருன்னு? இந்த பிள்ளைக்கு நான் செய்யதான் செய்வேன் தான். அதை நீ சொல்லக்கூடாது. நான் எப்ப வேணாலும் பிள்ளைய பார்க்க வருவேன். நான் பிள்ளைய இப்ப தூக்கிட்டு போறது கூட நான் வந்துருந்தேன். என் வீட்டுக்காரு பிள்ளைய தூக்கிட்டு வா, நம்ம வச்சுக்கிறோம், நம்ம இங்க ஸ்கூல் சேர்த்துக்கிறோம், நம்ம வளர்த்துக்கிறோம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை நீ ஒத்துக்குவியா? எப்படி நீ தூக்கிட்டு போலாம்? உனக்கு நீ யாரு? என் பிள்ளை தூக்க நீ யாருன்னு கேப்ப. இனிமேட்டுக்கு என் பிள்ளை தூக்க நீ யாரு? என் பிள்ளைக்கு எதை எடுத்துட்டு வர நீ யாரு? என் பிள்ளைக்கு எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கன்னு இனிமே தயவு செஞ்சு நீ கேட்டுறாத. பாத்துக்க, அவ்வளவுதான். இப்போ சொன்ன விளக்கம் உனக்கு புரிஞ்சுதா? சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னோட தம்பி பிள்ளை, நான் தூக்க தான் செய்வேன். போ. பாருங்க, உங்களுக்கு தான் எல்லாம் பேச தெரியும்னு கடமுடா கடமுடா கடமுடான்னு பேசிட்டு இருக்கீல அக்கா. உங்களுக்கு தான் எல்லாம் பேச தெரியும், கடமுடா கடமுடா பேசிட்டு இருக்கீல என்ன? இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன். ஏங்க, அது என்னோட குழந்தைங்க. என்னோட குழந்தைக்கு நீங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அது என்ன நீங்க சொல்றது? திரும்பவும் சொல்றேன் பிரியா, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. சரியா? என்ன இது ஆள் புதுசா இருக்கு வீட்டுக்குள்ள? வந்துட்டீங்களா? கரெக்டான நேரத்துக்கு தான் வந்து. ஏண்டா, என்ன யாருன்னு தெரியலையா உனக்கு? புதுசா இருக்குங்கிற? உனக்கு எனக்கு தான் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ யாரோ நான் யாரோன்னு ஆயிட்டோம். நீ என் கூட பிறக்கலன்னு ஆயிடுச்சு. நானும் உன் கூட பிறக்கல. அப்புறம் என்ன இதுல வந்து நடு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா? அப்புறம் யாருன்னு தான் நான் கேட்பேன். புதுசா இருக்குன்னு தான் கேட்பேன். எதுக்கு இப்ப வந்திருக்க நீனு? ஓ, சாரி சாரி சாரி. ஐயோ, நான் புரியாம நான் எதுக்கு வந்துட்டேன்னு கேட்டேன். என்ன சுசிலாக்கா, சொத்தெல்லாம் வந்துருச்சோ? கொண்டுட்டு தான் வந்திருக்கியா? பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கியா? அப்ப நல்ல காலம் வந்துருச்சா? நான் அது தெரியாம நான் வாட்டு கண்டது கண்டது பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லாமே கொண்டு வந்துட்டியா? ஒன்றும் இனிமே பிரச்சனை இல்லைல்ல? எங்க பத்திரத்தெல்லாம் எடு. அப்பாடா, இனிமே வந்து நாங்க நிம்மதியா எங்க வீட்டுல போய் இருக்கலாமா? ஆமா ஆமா, நல்ல வாயை பழந்துட்டு இருங்க. உங்க அக்கா உங்களுக்காக பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எங்க பத்திரமா வச்சிருக்காங்களோ தெரியல. பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்களா? எங்கெங்க, எந்த உலகத்துலங்க நீங்க இருக்கீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்க? அவங்க நடிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க போல. நீங்க வேற நம்ம கூட ராசி சேர்ற மாதிரி நடிக்கிற மாதிரி. பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரும், பிள்ளைக்கு தீனி வாங்கிட்டு, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டமா? நல்ல கேளுங்க. இவங்க கிட்ட இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு சொல்லி கேட்டோமா? நம்மளால ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு முடியாதா? இல்லை நமக்கு தெரியாதா? வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நியாயம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு நீங்களே கேளுங்க. ஓ, அது வேறையா? அம்முலு, நீ போட்டிருக்கிறது யார் எடுத்துட்டு வந்தது? நல்லா இருக்கா? எவ்வளவு எம்ஆர்பி? ஏன்டா கேக்குற? காசு ரேட்டை கேட்டுதான் இது பண்ணுவியா? கேக்குறேன். 2000டா. ஓ, 2000க்கு இருக்கிற அளவுக்கு வந்துட்டியல நீ? ஆமா, நானே உனக்கு தம்பி கிடையாது. என் பிள்ளைய இதுக்கு நீ அத்தை கொண்டாட வந்துட்டு, அத்தை முறை கொண்டாட?
ஆ நானே உனக்கு தம்பி கிடையாது இல்ல, என் பிள்ளை எப்படி உனக்கு அத்தை முறை வரும்? அதுவே இல்லை தானே. தம்பி ரொம்ப பேசுற, சொல்லிட்டேன். நீயே நான் உனக்கு அக்கா இல்ல நீ தம்பி இல்லைன்னு சொல்லிவிட்டா எல்லாம் இதாயிடுமா? உண்மை பொய்யாயிடுமா? சொல்றா. ஏதோ பிரச்சனை நடந்துச்சு வச்சுச்சு போச்சு வந்துச்சு முடிஞ்சுடா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அம்மா என்ன பண்ணுச்சு? ஏன் வீட்டுக்காரர் எப்படா வருவோம் வருவாரு பாவம், அவர் மூஞ்சி பார்க்கணும், என்ன கஷ்டத்துல இருக்காரு ஏது இருக்காரு எதனால இப்படி ஆச்சுன்னு அவரை பார்த்து கேட்கவும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா அவர் வந்த உடனே நீ அவன் கூட போகக்கூடாது, நீ அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்டா? அதனாலதான் அம்மா மேல நான் கோவப்பட்டு திட்டிட்டு சண்டை போட்டு இங்கிருந்து போனதுக்கு காரணமே. இப்போ ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட நான் டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சொத்தெல்லாம் எப்போ வரும், என் தம்பிகிட்ட கொடுக்கணும், எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க, என் தம்பிகிட்ட கொடுக்கணும். நான் டெய்லி கேட்காத நாளே கிடையாதுல தம்பி. டெய்லி நான் கேட்டுட்டு இருக்கேன் அவர்கிட்ட, நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் ரெடி பண்ணி தந்துடுறேன். அவர் சொல்லிட்டே இருக்காரா. ஏன்டா புரிஞ்சுக்காம நீ பேசுற? நிஜமாவுமே இன்னைக்குமே நான் உங்களெல்லாம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் கஷ்டத்துல இருக்கும்போது கூட தம்பி நீதான், நீயும் சரி அம்மாவும் சரி என் கூட இருந்தீங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே. வேற யாரும் கூட என் கூட கிடையாது. சரியா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கே நான் துரோகம் பண்ணுவேனா என்ன? எனக்கு தெரியும் பாப்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட எடுக்க முடியாம நம்ம கஷ்டத்துல இருக்கோம் அப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. அதனால பாப்பா இந்த தீனிலாம் எப்படி எவ்வளவோ சாப்பிட்டுருப்பா பாரு. அதனாலதான் இவளுக்கு ஒன்று பார்த்து பார்த்து நான் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உங்க யாருக்குமே வாங்கிட்டு வரல, என் தங்கத்துக்காக தான் நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் சரி இந்த ஸ்நாக்ஸும் சரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்குது. சரியா? இப்போ என்னங்கிற, என்ன பண்ணணுங்கிற, என்னை வீட்டை விட்டு போன்றியா? பரவாயில்ல நான் போறேன். ஆனா என்னைக்கும் நீ எனக்கு அக்கா இல்லை நான் உனக்கு தம்பி இல்லை, தயவு செஞ்சு என்னைக்கும் சொல்லிடாதடா ப்ளீஸ். நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கறது அதுதான்டா, என்னைக்கும் சொல்லிடாத. அது எப்படியும் பொய் ஆகாது. சரியா? உண்மை உண்மைதான். என்னைக்கும் நீ என்னை வயலில் வேணா வாயில திட்டிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனா அக்கா அக்கான்னு நீ என் மேல எவ்வளவு பாசம் இருக்க, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். எப்பவா இருந்தாலும் நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம, ஏன் உன் சொத்து முதற்கொண்டு இல்லைன்னு சொல்லாம கொடுத்தவன்டா நீ. அப்படி நம்ம இருந்திருக்கிறோம். என்னங்க எதுவுமே பேசாம வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? அவங்க நல்லா கொடுக்குற டைலாக்குக்கெல்லாம் என்ன எல்லாமே நம்பிட்டீங்களா? நம்பிட்டீங்களா? இப்ப பேசுனதெல்லாம் அவ்வளவுதானா? வாயை மூடு பிரியா. அக்கா பேசுறத கேட்டியா? ஒன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுதுன்னு. என்ன செய்யறது, ஒருத்தவங்க சூழ்நிலை அப்படி கெட்டவங்களா காட்டுது மாத்துது, அவ்வளவுதான். மத்தபடி நமக்குள்ள எந்த சண்டை இருக்கு எந்த வம்பு இருக்கு சொல்லு? வீடு இப்ப என்ன அக்கா ஆசையா பாப்பாக்காக வாங்கிட்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக அக்கா கூட போய் பிரச்சனை பண்ணிட்டு சண்டை விட்டு என்ன ஆக போகுது? வீடு பாப்பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கா, அதை பாரு. அப்படியே கட்சி மாறிட்டீங்க? அவ்வளவுதானா உங்க வெறுப்பு வீரப்பெல்லாம்? கோவம் அவ்வளவுதானா? அப்படியே கட்சி மாறி அக்கா கண்டு போறீங்க? ஐயோ இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. ஆனா ஒண்ணு, என் தம்பி கூட என் மேலதான் இருப்பான் போல. ஆனா பிரியா நீதான் பிரியா கலைச்சு விடுறது. சரி உடுக்கா, என்ன அவளுக்கு புரியாம அவ கோவத்திலே இருப்பா. சரி வீடு. எல்லா பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்களா? சோபி சுபி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதுங்கடா. அதுகளதான் வரணும் ஒரே ஆடம். நான் தான் வேணாம், மாமா வீட்டுல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு என்னையவே விடுவாங்களா என்னன்னு தெரியல, நீங்க எதுக்கு வாரிய, நான் போய் பார்த்துட்டு வரேன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். அவர்கிட்ட கேட்ட உடனே போயிட்டு வா அப்படின்ட்டாரு. அதான் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்தேயா. அப்ப கூட அவர் 10,000 செலவுக்கு கொடுன்னு சொன்னாரு. தெரியுமா? அந்த மனசு யாருக்கு வரும்? ஆனா நான் சொன்னேன் அப்படின்னா அந்தால என் கோவம் தான் படுவீங்க அவர் மேல. மாமா நல்லவர் தான், இல்லன்னு சொல்லல. என்ன செய்யறது விடு. ஆமா தம்பி, பாப்பா கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். பாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாடா தூக்கிட்டு வர சொல்லி அவரே சொன்னாரா வாயால. சோபி சுபி எல்லாம் பாப்பா பார்க்கணும்னு ஒரே ஆசை. தூக்கிட்டு போகவா நான் என்கிட்ட அவ இருக்கட்டுமே. ஐயோ அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, வந்தீங்களா பார்த்தோமா அத்தோட போய்க்குங்க. இதான் எல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. ஆனா பாப்பாவை தூக்கிட்டு போறேங்கிற வேலை அவளை விட்டுட்டுல என்னால இருக்க முடியாது. பிரியா போட்டு விடு. அக்கா வீட்டுக்குள்ள பத்திரமா அது பாட்டுக்கு வச்சுக்கும். சோபி சுபிக்கு லீவ் விட்டாச்சுல, அதுக்கெல்லாம் ஒன்னா விளையாடிட்டு இருக்குங்க. வீடு போட்டோம். இப்ப அவன் இங்க காத்தும் வராம ஒன்னும் வராம இந்த வீட்டுக்குள்ள பாப்பா தூங்க கூட தூங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க சுசிலாக்கா வீட்டுலன்னா ஏசி இருக்கும், நல்லா இருக்கும். அது பாப்பா பாட்டுக்கு ஜாலியா இருப்பா. இப்ப ஸ்நாக்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து அக்கா எல்லாமே வாங்கி தரும். இங்க எதுக்கு போட்டு பாப்பாவை கஷ்டப்படுத்திட்டு அக்கா தூக்கிட்டு போட்டு விடு. நீ கூட சின்ன சின்ன வேலை இங்க எது கிடைச்சிச்சுன்னா போய்க்கிறவ பாத்துக்கிறவல்ல. ஆமா என்ன? அதான் ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நீங்க முடிவே பண்ணிடுறீங்களேங்க. அப்புறம் என்கிட்ட வேற கேட்டுக்கிறீங்களா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க தான் நான் தூக்கிட்டு போக சொல்றதுக்கு. நீ பாருங்க பாப்பாவிட்ட கேளுங்க, அவ போனா ஓகே. அவ ஆனா என்னைய விட்டுட்டு அவ இருக்க மாட்டேன், எனக்கு அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அவளை நான் விட மாட்டேன். இருந்தாலும் அவ போறேன்னு சொல்றாளான்னு மட்டும் அவகிட்ட கேட்டு பாருங்க பாப்போம். கண்டிப்பா அவளுக்கு பிடிக்காது போறதுக்கு, போறேன்னு சொல்லவும் மாட்டேன். எதுக்கு பாப்பா கிட்டே நம்ம கேட்டா போச்சு. அமலு அத்தை வீட்டுக்கு போறியாடா? சுசிலாத்த உன்னை தூக்கிட்டு போறாங்களா? அங்க சோபியக்கா எல்லாரும் இருக்காங்கல்ல, அங்க போயிட்டு வரியா? ஜாலியா இருக்கும்.
அழுகாட தங்கம். நானா வேணாங்கிறேன், அப்பதான் வேணாம்னு சொல்ல போறேன்னா என்ன? நீ சோவி சுவிய கட்ட தானே போயிட்டு நீயே பாடுற தம்பி. பாப்பாவே என் கூட வரேன்னு ஆசைப்படுறான். ஆனா நீங்களா ஏன்னா அப்படி பண்றீங்களோ தெரியல. இங்க பாடுற தம்பி, இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ கூடிய சீக்கிரம் உங்களோட சொத்து பத்திரம் எல்லாமே கைக்கு வந்துடும். சரியா? நீ எந்த கவலைப்படாத. அது மட்டும் பொல்ல கடிச்சிட்டு இருங்க. இப்போ நீங்க எல்லாரும் என் கூட வாங்க, நான் கூப்பிடுவேன். ஆனா வர மாட்டீங்களே. எனக்கு அது தெரிஞ்ச விஷயம். யாருமே என் கூட வர மாட்டீங்களே. நான் பாப்பா மட்டும் தூக்கிட்டு போறேன்டா. பாப்பா என்கிட்ட அவ பாட்டுக்கு இருந்துக்குவா. சோபி சுபிக்கு நீ சொன்ன மாதிரி லீவு. அவ பாட்டு வீட்டுல தான் இருந்துக்குவா, விளையாடிக்கிருவாடா. அவளும் உங்களோட கிடந்து கஷ்டப்பட்டு. சரிக்கா. என்ன சரிக்கா? அவ சொன்னா நான் விட்டுருவேனா? நான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிக்கா சரிக்கான்னு இருக்கீங்க. அதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க சரிக்கானா நான் ஓகே சொல்லிடுவேனா? முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சரிக்கா சரிக்கான்னு இருக்கீங்க? அதெல்லாம் வேணாம். பாப்பாவை நான் விட மாட்டேன். தூக்கிட்டு போக கூடாது. மாதிரி பேசாத பிரியா. அவ பாட்டுக்கு ஃப்ரீயா நிம்மதியா அங்க போய் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ திரும்ப திரும்ப இங்க பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகுது. பாப்பாக்கு அப்பப்ப ஏதாவது சாப்பிட கேட்டுட்டே இருக்கா. அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட். சொல்றத கேளு பிரியா, சும்மா வம்பு பண்ணாத. இவ இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பா, சொல்லிட்டு இருப்பா. நீ பாப்பா தூக்கிட்டு போ, பாத்துக்கலாம். சரியா? பாப்பா பாத்துருவோம்க்கா. அவ அங்கங்க சேட்டு பண்ணுவா, என்ன அது இதுன்னு தூக்கி போட்டு நொறுக்கிடுவா. ஏதாவது விளையாடிட்டு இருவா, அடம் பண்ணிட்டு இருப்பா. நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. ரொம்ப சேட்டு பண்ணா அழுதா அப்படின்னா சொல்லு, நான் வந்து தூக்கிட்டு வந்துடுறேன். சரியாக்கா? வாடா தங்கம், அத்தை உன்னை தூக்கிக்கிறேன் போலாமா? நீ தங்க பிள்ளை என்ன கேக்குது பாரு. வா வா. சரிடா, அப்ப நான் கிளம்பவா? ஆ, அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுது. அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா. சரி இந்த. சரிக்கா, பாப்பா பத்திரம். ஒருவேளை பாப்பா அழுதுச்சுன்னா கொண்டு வந்து விட்டுறியா? ஆமா, இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனா இது வரைக்கும் தனியா இருந்தது இல்லைல்ல, அதுக்கு சொல்றேன். ஒருவேளை அழுதுச்சுன்னா கொண்டு வந்து விட்டுருக்கா. பாவம் பிள்ளை. அழுகாதடா. அழுகாம நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ அதை பத்தி கவலைப்படுற. பாப்பா அழமாட்டா. மா என்னம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு. நான் பணம் கொடுத்துட்டு போறேன். அம்மா பாத்துக்கோடா. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ. நான் கூட கொண்டுட்டு வரல, மாமா தான் கொடுத்து விட்டாரு. இதை உன் தம்பி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. வேணாக்கா, பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொடுக்கலாம், நீ வேணாம். நீ பாப்பா பத்திரமா பாத்துக்கோ, அது போதும். என்னமோ தெரியல, உன்னை பார்த்து அவ கிளம்பி வந்துட்டா, நான் கூட வரேன் அப்படின்னு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதான் நானும் கூட சரி கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு என்னை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சுடா. அத்தையத்தினால பாக்கல பத்தியா? அதனாலதான் அவன் உடனே நானும் வராத்தட்டு கிளம்பிட்டான். அதான் சரிக்கா. சரி தூக்கிட்டு போ. சரிடா தம்பி. பிரியா எதுவும் ஃபீல் பண்ணல? பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்களே தான் அனுப்பி வைக்கிறாங்க. நான் எதுவும் பேச முடியுதா என்ன? அம்மா, அம்மாக்கு ஃபோன் பண்ணு. இன்னைக்கு மட்டும் இருந்துட்டு நாளைக்கு வந்துடணும். சரியா? அப்புறம் என்ன, அவளே சொல்லிட்டா. அவ பாட்டுக்கு இருப்பா. சரிடா தம்பி, நான் வரேன்.